சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு ஆட்சி. அப்படி இல்ல, அது சொல்ல இந்த ஆட்சி இத்தனை வருஷம் ஆட்சி நடத்துவங்க வேற, இப்ப நடத்துறவரு அவர் பார்க்க சொல்லுங்க. இந்த 6 மாசத்துலயே இவ்வளவு மாற்றத்தை எடுத்துன்னு வந்திருக்காரு. அவர் இட்டு பார்த்தா தானே தெரியும், விடவே மாட்டாங்களா, அப்படின்னா பண்ணுவாங்க. ஏன் இத்தனை படம் எடுத்திருக்கிறாரு, ஊமை மாரி இருக்குன்னு சொல்றாங்களே, இவ்வளவு படம் எப்படி ஓடுச்சு? ஏன் பேசும்போது நின்னு கேட்காத ஏன் ஓடுறாங்க, அது சொல்லுங்க. அது கேட்கணும்ல, ஒரு 5 நிமிஷம் கேட்கணும்ல. படத்தை மட்டும் பாப்பாங்க, அவர் பேசத்தை கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க, அதெல்லாம் தப்பு தானே. யாருமே எதுவுமே தெரிஞ்சு வரல, அனுபவம் கத்துப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப 6 மாசத்துல இவ்வளவு மாற்றம் ஏற்படுது, இன்னும் 5 வருஷத்துக்கு தான் மாற்றம் ஏற்படும், கன்ஃபார்ம் ஏறும். அப்படி எல்லாம் கிடையாது, நாங்க காசு இல்லாம நாங்க ஓட்டு போட்டோம். அந்த காசு மாறணும், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ஆள் ஆட்சி மாறணும், ஒரே இதுவா இருக்க கூடாது. அதுதான் எங்களோட எல்லா ஆட்சியுமே தொடரும், அவ்வளவுதான். மக்கள் எது நல்லா ஆட்சி அதை தான் கொடுப்பாங்களே. பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு, இதுதான் எங்களுக்கு மெயின். ஆட்சியில அந்த காசு குடுத்தாங்களா? மகளிர் காசு இல்லையே, அந்த காசே குடுக்கல. இந்த 2 வருஷம் தானே ஆட்சியில குடுத்தாங்க, இத்தனை வருஷம் குடுக்கவே இல்லை. அதான் உண்மையே. ஸ்டாலின் மட்டும் நான் சொன்ன உடனே கொடுத்தாரு, அவரும் 2 வருஷம் கழிச்சு. ஆனா இவர் உடனே எடுத்துட்டு வந்தாரு அந்த 1000 ரூபாய் ஸ்கீம். அவர் கொடுத்த ஸ்கீமை நிறுத்தாம எங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா? அவர் சொன்னதை எங்களுக்கு கொடுத்தாலும் ஓகேதான், கொடுக்கலனாலும் ஓகேதான், பரவாயில்ல. அவர் எல்லா கடன்லாம் வச்சிருக்காரு, கடன்லாம் முடிஞ்சு எங்களுக்கு கொடுத்தாலே ஓகேதான். லேடிஸ்க்கான பாதுகாப்பா நாங்க இருக்கோம், அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். எழுத நினைச்சு 2500 ரூபாய் நாங்க அதான் சொல்றோமே, 2500 ரூபாய் கடைகள்னால ஓகேதான். அவர் ஆட்சியில கடன் இல்லாத, கடன் வச்சுட்டு போயிருக்காரு, அந்த கடன் எல்லாம் முடிஞ்சு நல்ல ஆட்சியில அவர் நல்ல பேர் இருந்தா எங்களுக்கு அது போதும். பாதுகாப்பு வேணும், அதுதான். வயசு பொண்ணுங்க பெண்களுக்கு முழுமுக்க பாதுகாப்பு வேணும். அது மூடலாம், அதெல்லாம் மூடலாம். யாரால மூட முடிஞ்சது? அதை குடும்பங்க நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப்பை தான் மூடணும். ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப்பை மூடணும், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அதனால தான் நாங்க விஜய் ஓட்டு போட்டுருக்கோம். இந்த முறை விடுங்க, எல்லாமே மூடணும். ஒரு இடத்துல ஒரு காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் மூடணும். ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் மூடட்டும், எல்லாத்தையும் மூட சொல்லல. எல்லாம் மூட சொல்லுங்க, அதனால நாங்க விஜய் ஓட்டே போட்டோம். அப்போ ஆமா, எப்படி போடாம போயிடுவாங்க. இந்த ஒயின் ஷாப்பை மூடலன்னா எவ்வளவு குடும்பம் நாசனமா ஒயின் ஷாப்பை மூடலன்னா எவ்வளவு குடும்பம் நாசனமா போகுது. எல்லா ஒயின் ஷாப்பும் மூட சொல்லல, ஒரு இந்த ஸ்கூலாண்ட காலேஜ் ஆண்ட இதெல்லாம் இருக்கிறத மூடலாம். இந்த சின்ன சின்ன பசங்க இப்ப பெரியவங்க மெயினா போடுவாங்க, போட மாட்டாங்க, அது அப்புறம். அந்த காலேஜ் பசங்க எல்லாம் எவ்வளவு அந்த கஞ்சா இதெல்லாம் இருந்து இப்ப எவ்வளவு விடுதலை இருக்கிறாங்கல்ல பசங்க. பிள்ளைங்கள பெத்து விட்டுட்டு எப்படி இருக்குதோ ஏது இருக்குதோ அது பின்னாடியே சுத்தறதா இருக்குது. இப்போ அதெல்லாம் இல்லைன்னா, அதெல்லாம் ஒழிச்சாங்கன்னா ஒழுக்கமா இருக்கவங்கல்ல பசங்க. பசங்களுக்கு ஒழுக்கம் தேவை, அந்த ஒழுக்கத்துக்கு இதெல்லாம் தடையா இருக்கு. அந்த தடையெல்லாம் எடுத்தா நல்லதுதான். ஏன் ஏஞ்சி ஓடுறாங்க சொல்லுங்க, அது எப்படி இருந்தாலும் கவுக்க முடியாது. மக்கள் தேர்ந்தெடுக்கிறது, மக்கள் தேர்ந்தெடுத்து இது கடல் விட்ட வழி. அவங்க சொல்லி இது தூக்க முடியாது. என்னங்க, அவ்வளவுதான். இப்போ அவரவே வச்சுக்கிறோம். நாங்க காசை பார்த்து ஓட்டு போடல, அவருக்கோசம் நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம். கேஸ் எப்படி வராம போயிடும்? ஆமாங்க சார், கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுப்பாங்க. இப்பதானே வந்திருக்காரு, எல்லாத்தையும் எப்பயும் எதிர்பார்த்து முடியாது இல்ல. 2500 நாங்க எதிர்பார்த்து கொடுக்கல, நாங்க கொடுக்க மாட்டார்ல, கொடுப்பாங்க. அது எப்படி கொடுக்காம போயிடுவாங்க? இவங்க 4 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க, இவங்க இப்பதானே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காருல்ல, அது ஒண்ணு போதும். பைசா வரலாம் ஓட்டு போடல, எங்களுக்கு பொம்பளை பசங்க பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு அது ஒண்ணுதான். பசங்க சின்ன சின்ன பசங்க கஞ்சா அடிக்கிறானுங்க, பக்கத்துல ஸ்கூல் பசங்க ஒயின் ஷாப்ல குடிக்கிறாங்க. இப்ப அவர் இதெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல. எங்களுக்கு அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அவர் காசு நாங்க உழைக்கிறோம், எங்க கஷ்டத்தை நாங்க பாத்துப்போம். எங்களுக்கு நாடு கரெக்டா இருக்கணும். பொம்பளை பசங்க வெளியே போனா வரணும், அது மட்டும் தான் எங்களுக்கு. அவர் 2500 ரூபாய் கொடுப்பாங்க, இவங்க 1000 ரூபாய் கொடுப்பாங்க, நாங்க வாங்கவே இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். பரவாயில்லங்க, நாங்க அத காசை பார்த்து ஓட்டு போடல, நாங்க அவரை
5 வருஷத்துக்கு ஒரு ஆள் ஆட்சி மாறினா அப்ப நான் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது போலதான். ஆமா. கேஸ் குடுக்காட்டியும் பரவாயில்ல, 2500 ரூபாய் குடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆட்சி நல்லபடியா நடத்தி இந்த ஒயின் ஷாப்பை மூடி, ஒயின் ஷாப்னா ஃபுல்லா மூட சொல்ல, காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் மூடி பசங்க எல்லாம் ஒழுக்கமா இருந்தாலே எங்களுக்கு அது போதும். அவர் கொடுக்கணும்னு நினைச்சதை எப்ப நினைச்சாலும் அவர் கொடுப்பாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 5 வருஷம் கிடைக்குமா கிடைக்காதான்னு, அவர் 5 வருஷம் இல்ல 2 வருஷத்துலயே கொடுக்கலாம் எங்களுக்கு. அவரு 2 வருஷத்துலயே எங்களுக்கு கொடுக்கலாம், 3 வருஷத்துலயும் கொடுக்கலாம். இல்ல இந்த 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் நாங்க ஆட்சியில் அவர் தான் எடுத்துன்னு வருவோம். அவர் வந்தாலும் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிப்பாரு. எங்கன்னா கொடுக்கணுமா அதை செய்வார், செய்ய வேண்டியதால செய்வார். எப்பவுமே செய்வாரு, செய்யாம போக மாட்டாரு. முக ஸ்டாலின் வந்து உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இப்ப வந்த உடனே கொடுத்தாருல்ல, கொடுப்பாரு. எங்களுக்கு அந்த 2000 ரூபாய் கொடுக்கணும் பரவாயில்ல, ஆட்சி வந்து நல்ல மாதிரி நடக்கணும். ஒயின் ஷாப்பை மூடணும், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஆனா அவர் சொன்னது வந்து 1000 ரூபாவை நான் கொண்டு வந்த ஸ்கீமை எடுத்துன்னு தான் வரணும்னு அவர் சொன்னாரு ஸ்டாலின் இதுல. ஆனா அவர் அதை நிறுத்தல, அவர் போட்டதை நிறுத்தக்கூடாதுன்னு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அந்த 1000 ரூபாய் கொடுத்து 2500 ரூபாய் எங்களுக்காக கொடுக்க மாட்டாரா? கொடுக்கலாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கரெக்டா இருந்தா போதும். நாங்க அவர் நல்லா செய்யணும் எல்லாம் எதிர்பார்த்துதான் நாங்க ஓட்டு போடுறோம். பணத்துக்கோசம் நாங்க ஓட்டு போடுறோம். ஆட்சி மாறாது, விஜய் ஆட்சி தான் இனிமே தலைமுறைக்கு இனிமே. ஆமா வந்துட்டு தான் இருக்கோம், விஜய் தான் வருவாரு.